எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் வீடுகளில் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா 10th +2 டிஎன்பிசி கோச்சிங் சென்டரு அந்த மாதிரிலாம் படிப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிள்ளைங்க ஒரு பக்கம் படிச்சுட்ருப்பாங்க, பெற்றோர்கள் ஒரு பக்கம் சீரியல் பார்த்துட்ருப்பாங்க, படம் பார்த்துட்ருப்பாங்க, செல்ஃபோனில் டிக்டாக் பார்த்துட்ருப்பாங்க. குழந்தைங்க நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் அவங்க படிக்கக்கூடிய முக்கியமான காலகட்டங்களில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக அவசியம். அவங்க தானே படிக்கிறாங்க, நம்ம தானே பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது படிப்பில் கவனம் இருந்தாலே நம்மளுடைய மனம் இந்த பக்கமும் அலைப்பாயும். மனிதன் மனம் வந்து ஒரு குரங்கு. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு செய்தி கூட பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் கூட வந்துட்டு இருந்துச்சு. 4 ஆண்டுகள் ஒரு பெற்றோர்கள் டிவி பார்க்கல, அவங்க பொண்ணு ஐஏஎஸில் படிக்கணும் அப்படின்றதுக்காக அதற்கு பலனாக அந்த பொண்ணு 2ஆம் இடத்துல பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் குழந்தைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச இந்த உதவியை கண்டிப்பாக செய்யணும். அவங்கள மட்டுமே படிக்கலன்னு குறை சொல்லக்கூடாது. அதுக்கு உறுதுணையாக பெற்றோர்களாகிய நாமும் இருக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய புதிய நபர்கள் பழைய நபர்களுடைய கேள்விகள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி த்ரெட்ஸ் நான் வந்து சில்வர், கோல்டு, டைமண்ட், க்ரௌனாக மாறுறேன். அதுக்கு உண்டான ஒரு பொருளாக நிறுவனம் வந்து ஆயுர்வேதிக் கேப்சூல் தராங்க. அந்த கேப்சூல் கொடுக்குறத ஓகே நான் வாங்கிக்கிறேன். ஆனால் அத்தனை பாக்ஸையும் வாங்கி நான் என்ன பண்ண முடியும்? அதற்கு பதிலாக ஸ்டோரில் விற்பனை செய்யக்கூடிய எத்தனையோ பொருள் இருக்குது, அதை கொடுத்தா நான் வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி கொஷின். இன்னும் சில நபர்கள் பாதி கேப்சூல் வாங்கிக்கிறேன், மீதி பாதிக்கு வந்து நிறுவனம் தயாரிக்கும் மற்ற பொருளை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னும் சில நபர்கள் ப்ராடக்ட் வாலெட்னு ஒரு அமௌண்ட் வருது இல்லையா, நமக்கு கீழே நபர்களை அப்டேட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வாலெட்டை வச்சு பின் ஸ்டோரில் போயிட்டு நம்ம மைவி த்ரெட் ஸ்டோரில் போயிட்டு நமக்கு உண்டான பொருளெல்லாம் வாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுக்குண்டான பதிலை நாம் பார்க்கலாம். மைவி த்ரெட்ஸ் நிறுவனத்தில் நாம் ஒரு பிளானில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு பர்ச்சேஸ் பொருளாக நம்ம என்ன பிளானில் ஜாயின் பண்ணுறோமோ அதுக்கு உண்டான கேப்சூல் தராங்க. மாற்று பொருள் தருவாங்களா அப்படின்னா நிறுவனம் தான் அதை முடிவு செய்யணும். ஏற்கனவே எம்டி சார் சொல்லியிருப்பார், ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் என்ன பிளானில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான பொருள் இந்த ஆயுர்வேதிக் கேப்சூல் மட்டுமே தரப்படும். மீதி பொருளெல்லாம் உங்களுக்கு ஸ்டோரில் விற்கிற பொருளெல்லாம் வேணும்னா அதை நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய பொருள் எல்லாமே நிறுவனமே கொடுத்துருச்சு அப்படின்னா மைவி த்ரெட் ஸ்டோரே வேண்டியதில்லை. ஸ்டோர் இருந்தால் தான் மைவி த்ரெட் ஸ்டோர் இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும். நிறுவனம் பெருசாக வளர்ந்தால் தான் இப்போ ஜாயின் பண்ணி லைஃப் டைமும் வரும் அப்படின்ற கனவு எல்லாமே நிறைவேறும். எல்லாமே நிறுவனத்துக்கிட்டேருந்து நம்ம ஃப்ரீயாகவே வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறுவனத்துக்கு வருமானம் எங்கேருந்து வரும்? நிறைய நபர்கள் கேட்கலாம், சார் நாங்கள் தான் அதுக்கு உண்டான அமௌண்ட்டை பே பண்ணி தானே வரோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு எத்தனை நபர்களுக்கு கமிஷனாக போகுது? நிறுவனம் தயாரிக்கும் பல பொருள்களுக்கு முதலீடாக போகுது. அதனால் நம்ம கொடுக்குறதெல்லாம் நிறுவனத்துக்கு ஒரு வகையில் வருமானமாக இருந்தால் கூட இத்தனை நபர்களும் அதை திருப்பி கொடுக்குறது அப்படின்றது சாத்தியமில்லாத விஷயம். அதுக்கு தான் ஒரு வருமான வாய்ப்பாக ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பிளானில் ஜாயின் பண்ணாலும் நமக்கு உண்டான பொருளை ஆயுர்வேதிக் கேப்சூல் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்றது நிறுவனத்துடைய கோட்பாடு. நிறைய நபர்கள் கேட்டு அதுக்கு நிறுவனம் மாற்று கருத்தாக வாங்கிக்கலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள எல்லாரும் வாங்கிக்கலாம், சந்தோஷம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த நாள் வரை ஆயுர்வேதிக் கேப்சூல் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து சில்வரில் ஜாயின் பண்ணாலும் சரி, கோல்டில் ஜாயின் பண்ணாலும் சரி, டைமண்டில் ஜாயின் பண்ணாலும் சரி, க்ரௌனில் ஜாயின் பண்ணாலும் ஆயுர்வேதிக் கேப்சூல் மட்டும் தான் கொடுப்பாங்க. அடுத்ததாக ப்ராடக்ட் வாலெட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம போய் ஸ்டோரில் வாங்கிக்கலாமா? என் ப்ராடக்ட்டில் 30,000 இருக்குது, 40,000 இருக்குது அப்படின்னா ஏற்கனவே சொன்னபாறு தான் ப்ராடக்ட் வாலெட்டை வச்சு நிறுவனம் சொல்லக்கூடிய சில பொருட்கள் மட்டுமே வாங்க முடியும். அது என்னென்ன பொருள் அப்படின்றத நிறுவனம் சொல்லும். எப்போ வாங்கலாம்? சீக்கிரம் அறிவிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய நபர்களுடைய ப்ராடக்ட் வாலெட்டில் நிறைய அமௌண்ட் இருக்குது சொல்லுவாங்க.
அதில் நிறுவனம் சொல்லக்கூடிய சில பொருட்கள் மட்டுமே வாங்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் மற்ற பொருளெல்லாம் வாங்க முடியாது? ப்ராடக்ட் வாலெட்டை 30,000 40,000க்கு நீங்கள் போய் ஸ்டோரில் வாங்கிட்டு வந்துட்டா அப்புறம் ஸ்டோருக்கு எப்படி வருமானம் வரும்? எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஆசை என்னென்னா மைவி த்ரெட்ஸ் லைஃப் டைம் போகணும். நான் இப்போ வாங்குற மாதிரி மாதம் என்னுடைய சீலிங் அமௌண்ட் ஒரு 1000 1800 அல்லது 1500 இருக்குது. அது ரெகுலராக வந்தால் என்னுடைய வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு மைவி த்ரெட் ஸ்டோரு நல்லபடியாக ரன் ஆகணும். அதில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் விற்பனை ஆகணும். அப்போ தான் நிறுவனமும் நல்லாயிருக்கும், நாமளும் நல்லா இருக்க முடியும். நம்ம நிறுவனத்துக்கு ஒரு காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்க மாட்டோம். நிறுவனத்துக்கிட்ட இருந்து மட்டும் நான் மாதம் அமௌண்ட் வரணும். என்னுடைய ஆட்கள் கீழே ரெஃபர் பண்ணுறது மூலிமா வரக்கூடிய அந்த பின் வாலெட்டை நான் வந்து பணமாக்கிக்கணும். ப்ராடக்ட் வாலெட்டு நான் அதை வச்சு வேறு எதுவும் வாங்கிக்கணும். அப்படின்னா நிறுவனத்துக்கு நாம் செய்யக்கூடிய பங்கு என்ன? ஒரு விதையை நம்ம நிலத்தில் போட்டால் தான் அதுலேருந்து பல விதைகள் வரும். அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும். நான் விதையே போட மாட்டேன், எனக்கு பயன்கள் மட்டும் வரேன்னா எப்படி வரும்? வராதில்ல. இது எல்லாருமே நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நிறைய நபர்கள் கேட்கலாம், இருந்தாலும் நிறுவனத்துக்கே சப்போர்ட் பேசுகிற மாதிரி பேசுகிறார் அப்படின்னு. நிறுவனத்துக்கு சப்போர்ட் கொடு, நானும் உங்களை மாதிரி ஒரு உறுப்பினர். எல்லோரும் அந்த மாதிரி நினச்சி பாருங்கள். ஒவ்வொருத்தராக போய் ஒரு ஸ்டோரில் ஒரு பொருள் வாங்கினா தான் ஸ்டோருக்கு ஒரு இன்கம் வரும். அவங்களும் அடுத்தடுத்த இடங்களில் ஸ்டோர் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே இருக்குது, கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருன்னா அந்த ஸ்டோரில் எந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுது அதை வச்சு தான் அவர் அடுத்த ஒரு பிரான்ச்சு ஆரம்பிப்பார். அந்த ஸ்டோரில் ரொம்ப டல்லாக வியாபாரம் வச்சுன்னா ஒன்றும் ஸ்டோர் சரியில்லையே, ஏன் அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ண, இதுவே நம்மளுக்கு போதுமானதே அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நம்ம மைவி த்ரெட் ஸ்டோரு அப்படி கிடையாது. நம்மலாம் பொருளை வாங்காததுக்கு முன்னாடியே 450 இடங்களில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸ்டோர் ட்ரைனிங் முடித்து வந்திருக்கிறாங்க. இப்போ எத்தனை இடத்துல ஓப்பன் ஆக போகுது அப்படின்றது கூடிய விரைவில் சொல்லுவாங்க. அதனால் நம்ம வாங்குமா மாட்டோமா அப்படின்றத கருத்தில் கொள்ளாமல் கண்டிப்பாக மக்களுக்கு உண்டான சேவையை தரமாக கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நிறுவனம் முழு முயற்சியாக செயல்பட்டுக்கிட்டு வருது. அதனால் எல்லோரும் நிறுவனத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாம் ஜாயின் பண்ணுற பிளானுக்கு ஆயுர்வேதிக் கேப்சூல் தான் கொடுப்பாங்க. மாற்று பொருள் கொடுப்பாங்களான்னா நிறுவனம் முடிவு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பாங்க, கொடுத்தா வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் வாலெட்டை வச்சு வேறு ஏதாச்சும் பொருள் அதில் எல்லா பொருளும் வாங்க முடியுமானா நிறுவனம் சில பொருளை அறிவிக்கும், அதை மட்டுமே நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். மற்றது வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். எப்போ ப்ராடக்ட் வாலெட்டை வச்சு பொருள் வாங்கணும் அப்படின்றத பற்றி நிறுவனம் சொல்லும். சொன்னதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். சரிங்களா? இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா க்ரௌன் மெம்பரு கோல்டு டைமண்டுகளை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு பேமெண்ட் போகும்போது சில பிரச்சனைகள், ஜிபே ஃபோன்பே அல்லது நெஃப்ட் பண்ணும்போது உங்களுடைய செல்ஃபோனில் போக மாட்டேங்குது, ஃபெயில்டுன்னு வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் வரக்கூடிய லிமிட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஃபெயில்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கட்டணும்னு நினைக்கிறவங்க, அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பேங்க்கில் போய்ட்டு நேரடியாக நெஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் ஃபோன்பே ஜிபேயில் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விருப்பம் உள்ளவங்க, நம்பிக்கை உள்ளவங்க பேங்க்கில் போய் நீங்கள் நெஃப்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயிலை உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ண உங்களுக்கு அனுப்பிங்கன்னா போதுமானது. உங்களுக்கு பின் அனுப்புவாங்க, அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு தப்பு, அமௌண்ட் போட்டாக்கில் வரலை. இந்த 2 கொஸ்டின் நிறைய இன்றைக்கி வந்திருக்குது. அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் போடணும். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ் கோடுக்கு பதிலாக எம்ஐசிஆர் கோடு போட்டுறாங்க. வீட்டில் ஒரு பேர் சின்ன பையன் கூப்பிடுவாங்க, ஆனால் பேங்க் பாஸ்புக்கில் சின்ன தம்பின்னு இருக்கும். அவங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா சின்ன பையன் போட்டுருவாங்க. அப்போ நேம் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அமௌண்ட்டு நம்மளுக்கு வராது. அதனால் ஐடி போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து கரெக்டாக போடுங்க. சரிங்களா? மைவி த்ரெட்ஸ் ஒரு நல்ல நிறுவனமாக ரன் ஆகிட்டுருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய நபர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. நிறைய நபர்கள் நம்பிக்கை இல்லாமல் இன்னும் நிறைய பேர் சில நெகட்டிவ் கொஸ்டின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்கட்டும், தப்பு இல்லை. அது அவங்களுடைய பார்வை. அவங்களுக்கு நிறுவனத்தை பற்றி தெரிய வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுவாங்க. தெரிய வரல, நம்பிக்கை இல்லைன்னா அப்டேட் பண்ணாக்க கூட இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ, ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த படியில் கால் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது கட்டாயமாக கிடையாது. நம்ம போடுறது இல்லாமல் ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஒரு நல்ல நிறுவனம், தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம், 30 மாதமாக ரன் ஆகிட்டுருக்குது. விருப்பம் உள்ளவங்க பயன்படுத்திங்க அப்படின்றது தான் நம்ம சேனலோடைய வீடியோனுடைய நோக்கமே. யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மூளையை செலவு செய்கிறாங்க, அதுக்கப்புறமா
கேன்வாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம போடுற வீடியோவை எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து மை வித் ட்ரேட்ஸில் ஜாயின் பண்ணுறது கிடையாது. போகிற போக்கில் பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க. அதில் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஏதோ நல்ல கம்பெனின்னு சொல்கிறாங்களே என்னென்னு ஒரு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்பிக்கை இருந்தால் நல்ல நிறுவனமாக இருந்தால் அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. அதனால் நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணலாம். 30 மாதமாக ரன் ஆகிட்டுருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதுதான் நிறுவனத்துடைய நம்பிக்கை. நீங்களும் நிறுவனத்துடைய நம்பிக்கையை வாங்கணும்னு நினச்சா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள். 6 மாதம் 1 வருஷம் ட்ராவல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நிறுவனத்தினுடைய நம்பிக்கையை பெற்ற பின்னாடி அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். பல வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன், மற்றவங்க கெட்ட நிறுவனம் சொல்கிறத நீங்கள் நம்ப வேணாம், நான் நல்ல நிறுவனம் சொல்கிறத நம்ப வேண்டாம். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நபர்கள் மை வித் ட்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மை வித் ட்ரேட்ஸில் இணைத்து விடலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய மை வித் ட்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்.